சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து ஒரு விமன் ஓரியன்டட் ஃபிலிம் வந்து, ஆனா அப்ப எந்த ப்ரொடியூசரும் என்கரேஜ் பண்ணல அப்படின்னோனே, ஃபஸ்ட் படம் ஓடுனோனே நான் கேட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட, அடுத்த படம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாரு, ஜென்டில்மேன் எல்லாருக்கும் புடிச்சு நல்லா போயிட்டுருக்கு. அதே மாரி இன்னும் 2 படம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. எல்லாருமே வந்து இந்த மாரி உங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. சரி காதலன் பண்ணிட்டு கேட்டா, 2 படம் இப்படி பண்ணிட்டு, நீங்க ஏங்க அந்த மாரி படம்லாம் யோசிக்கிறீங்க? இந்த மாரியே பண்ணு அப்படியே வந்து லைக் தள்ளி தள்ளி போயிட்டு பண்ண முடியாம போயிடுச்சு. நான் ஓன் புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன். சரி மத்தவங்க தான் வரல. நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சுஜாதா சார் வந்து உங்க ரைட்டர் தெரியும் அவரு. ஃபேமிலி ஃப்ரெண்டு மாரி வெல் விஷர் அவரு. அவர்கிட்ட போய் சொன்னேன் அத. அவர் என்ன சொன்னார்னா, "சங்கர், இப்ப நீங்க வந்து இன்னும் இத விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. அப்புறம் இந்த ஏஜ்ல உங்களுக்கு இன்னும் எ என்னென்னமோ பண்ணி பார்க்கக்கூடிய இது இருக்கு. இப்ப இந்த நீங்க சொன்ன அந்த மாரி பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நீங்க பண்ற மாரி பண்றது தான் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்படியே இது பண்ணுங்க. இது நீங்க உங்க டயர்ட் ஆயி வந்து வயசானதுக்கு அப்புறம் அப்ப ஏதாவது பண்ணுங்க." அப்படின்னு மாரி சொன்னாரு. அவரு ஜென்யூனா தான் சொல்லுவாரு. ஸோ ஐ ஃபெல்ட் தட் லைக் நெறைய விஷயங்கள் நம்ப சினிமால ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்போது, அவர் சொல்ற மாரி நான் ஓன் புரொடக்ஷன்லயே அத பண்ண முடியல. பண்ண முடியலன்னா, ஜென்யூனா இருந்தது அவர் சொன்ன ரீசன்.